பிளவுஸ்ல ஸ்லீவ் எப்படி மெஷர் பண்றது, ஆர்ம்பிட் கிட்ட பிடிக்காம அதாவது டைட்டா இல்லாம நம்ம எப்படி ஸ்லீவ் மார்க் பண்றது, என்னென்ன பஸ்ட் சைஸ்க்கு எப்படி ஸ்லீவ் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ் எப்படி போடுறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஸ்லீவ் நம்ம ஃபோல்ட் பண்றது எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு டைம், செகண்ட் ஒரு டைம், அதாவது 4 லேயர் கிளாத் நமக்கு இருக்கணும். அந்த 4 லேயர் கிளாத்ல நமக்கு 2 ஸ்லீவ் வேணும் இல்லையா, அதனால நம்ம 4 லேயர் கிளாத் எடுத்துக்கிறோம். 4 லேயர் கிளாத்ல இந்த பக்கம் ஃபோல்டட் எட்ஜா இருக்கும். ஸோ நான் இங்க ஃபோல்டட் எட்ஜா எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கேப் ஒயிட் தான் வந்து ஸ்லீவ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். கேப் ஒயிட்டை வச்சுதான் நமக்கு ஆர்ம்பிட் கிட்ட பிடிக்கிறது கேப் ஒயிட்டை பொறுத்து தான் வரும். கேப் ஒயிட்ல எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன இருக்கும், 38 இருக்குன்னா 38 டிவைடட் பை 10, 3.8 இன்ச்சஸ். இதுதான் வந்து கேப் ஒயிட். இப்போ 3.8 எங்க மெஷர் பண்ணணும்னா, நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து 3.8 மெஷர் பண்ணி அங்க நீங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஆர்மோல் எவ்வளோ, 16 இன்ச்சஸ். நம்ம 0.75 ஈஸ் ஆட் பண்ணுவோம். ஈஸ் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டா நமக்கு 8.3 இன்ச்சஸ் வரும். அந்த 8.3 இன்ச்சஸ இங்க இருந்து ஸ்லோப்பா ஸ்டெப் வந்து நீங்க இங்க இருந்து இப்படி ஸ்லோப்பா பிடிக்கணும். இப்படி பிடிக்கும் போது எங்க 8.3 வந்து இந்த லைன்ல கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட்ல 0.25 இல்லனா 3 அந்த இன்ச்சஸ்ல மேலையும் கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து அகைன் 0.75 இன்ச்சஸ்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுல இருந்து இங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. 0.75 மார்க் பண்ணதுல இருந்து இங்க வந்துருங்க. இதுல இருந்து 0.5 இன்ச்சஸ் தள்ளி ஒரு மார்க் பண்ணிட்டு அதோட இதை கனெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் ஹார்ம்ஹோல் கிட்ட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை ஹார்ம்ஹோல் ஸ்கேல் வச்சும் கனெக்ட் பண்ணலாம், ஃப்ரீ ஹேண்ட்லயும் டிரா பண்ணலாம். ஹார்ம்ஹோல் ஸ்கேல் வச்சு எப்படி கனெக்ட் பண்றதுன்றத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்ப ஸ்லீவ் ரவுண்ட் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லீவோட லென்த் வந்து 10 இன்ச்சஸ். ஸோ ஸ்லீவோட லென்த் வந்து நான் 10 இன்ச்சஸ் இங்க மார்க் பண்றேன். ஸ்லீவ் லூஸ் வந்து 9.5 இன்ச்சஸ். 9.5 இன்ச்சஸ் டிவைடட் பை 2. பிளவுஸ்ங்கிறதுனால நான் இந்த இடத்துல எந்த ஈஸோ ஆட் பண்ணல. எப்படி நம்ம வேஸ்ட்டுக்கு எந்த ஈஸோ ஆட் பண்ண மாட்டோமோ அதே மாதிரி லூஸ்லயும் நம்ம எந்த ஈஸோ ஆட் பண்ணல. 9.5 டிவைடட் பை 2 போட்டா 4.75. அந்த 4.75 நான் இங்க இருந்து இங்க மார்க் பண்றேன். இங்க 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் வித் லைனிங் பிளவுஸா இருந்தா 0.5 இன்ச்சஸ் மட்டும் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. வித்தவுட் லைனிங் பிளவுஸா இருந்தா 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா 0.5ல ஒரு வாட்டி மடிப்போம், அதுக்கப்புறம் 1 இன்ச்சஸ்ல மடிச்சு நம்ம இந்த இடத்துல பினிஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வித் லைனிங்ன்றதால நான் இங்க 0.5 மட்டும் கொடுக்குறேன். 4.5 இன்ச்சஸ் எனக்கு சீம் அலவன்ஸ். இந்த ஹார்ம்ஹோலையும் இதையும் நான் கனெக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸை நம்ம கொடுக்குறோம், 1.25 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். ஸ்லீவ் மெஷர் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.